பேக்கரி ஸ்டைலில் எக்லெஸ் சாக்லேட் சிப்ஸ் வால்நட் பனானா பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பவுலில் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பனானா நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 கப்பு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கோதுமை மாவு 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப்பு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் சாப் பண்ணி வச்சுருக்க வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வால்நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ் வந்து நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு வால்நட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட்டட் அவனில் 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான எக்லெஸ் சாக்கோ சிப்ஸ் வால்நட் பனானா கேக் ரெடிங்க.